Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னையில் போதைப் பொருட்களை விற்பனை செய்பவர்கள் குறித்த கருத்துக்களை வழங்க பிரத்யேக செயலியை பயன்படுத்துமாறு பொதுமக்களுக்கு காவல் ஆணையர் அமல்ராஜ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை எழும்பூர் காவல் அருங்காட்சியகத்தின் 4ஆம் ஆண்டு துவக்க விழா தினத்தை முன்னிட்டு உணவு திருவிழா நடைபெற்றது. இதனை சென்னை மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் தொடங்கி வைத்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னையில் போதைப் பொருள் தடுப்பிற்கு பல்வேறு முயற்சிகள் எடுத்து வருவதாகவும், நடப்பாண்டில் மட்டும் போதைப் பொருள் விற்பனை செய்த 33 பேர் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் கூறியுள்ளார். மேலும் போதைப் பொருட்களை விற்பனை செய்பவர்கள் குறித்த கருத்துக்களை வழங்க பிரத்யேக செயலியை பயன்படுத்துமாறு பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளார். போதைப் பொருட்கள் டிராஃபிக்கிங் அல்லது வியாபாரம் செய்வதற்கு உங்களுடைய பகுதியில் யாராவது இந்த செயலில் ஈடுபட்டால் உடனடியாக காவல்துறையை அணுக வேண்டும் என்று நான் தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். காவல்துறை இந்த போதைப் பொருளை பொறுத்தவரையை மிக கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகிறோம். இந்த வருடம் மட்டும் சென்னையில் 33 பேர் போதைப் பொருட்கள் பயன்படுத்தி இந்த வியாபாரத்தில் ஈடுபட்டவர்கள் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இது கடுமையான நடவடிக்கையை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறோம்.